வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் வாங்குகிறீர்களா? தேடி வந்த குட் நியூஸ். பென்ஷன் ஃபண்ட் கட்டணத்தில் மாற்றமா? பணம் கொட்டுமா இனி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓய்வு காலத்திற்கு பிறகு கை கொடுக்கும் மிக முக்கியமான முதலீட்டு திட்டமான நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அதாவது என்பிஎஸ் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது PFRDA வெளியிட்டுள்ளது. PFRDA அமைப்பு பென்ஷன் ஃபண்டுகள் வசூலிக்கும் முதலீட்டு மேலாண்மை கட்டணத்தை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ IMF அதிரடியாக மாற்றி அமைத்துள்ளது. இதன்படி புதிய விதிமுறை எப்போது? இந்த புதிய கட்டண முறை வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைமுறைக்கு வரவுள்ளது. தற்போதுள்ள கட்டண முறையானது மார்ச் 31, 2026 வரை மட்டுமே செல்லுபடியாகும். இதுவரை அரசு துறை மற்றும் அரசு சாரா துறை சந்தாதாரர்களுக்கு இடையே இந்த கட்டணத்தில் பெரிய வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தது. இந்த கட்டண முறையை மறு ஆய்வு செய்ய செபி அமைப்பின் முன்னாள் தலைவர் UK சின்ஹா தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை PFRDA அமைத்தது. அந்த குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு என்ன மாற்றம்? அரசு துறை ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் காம்போசிட் ஸ்கீம் கீழ் இருந்தாலும் அல்லது ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ் போன்ற தனிப்பட்ட முதலீட்டு முறைகளை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்களுக்கான முதலீட்டு மேலாண்மை கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் ஸ்லாப் முறை கட்டணங்கள் என்ன சொல்கிறது? இதன் மூலம் பென்ஷன் ஃபண்டுகள் வசூலிக்கும் முதலீட்டு மேலாண்மை கட்டணத்தை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ IMF அதிரடியாக மாற்றி அமைத்துள்ளது. புதிய விதிமுறையின்படி நிர்வகிக்கப்படும் மொத்த சொத்து மதிப்பின் அதாவது AUM அடிப்படையில் கட்டணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அரசு சாரா துறை அதாவது நான் கவர்மெண்ட் செக்டார் சந்தாதாரர்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வரையிலான சொத்து மதிப்புக்கு 0.12% கட்டணமும் அதுவே 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செல்லும் போது வெறும் 0.04% என்ற குறைவான கட்டணமும் வசூலிக்கப்படும். அதேபோல் அரசு துறை அதாவது கவர்மெண்ட் செக்டார் சந்தாதாரர்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வரையிலான சொத்து மதிப்புக்கு 0.09% கட்டணமும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செல்லும் போது 0.03% என்ற மிக குறைந்த கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பென்ஷன் ஃபண்டுகள் PFRDA அமைப்புக்கு செலுத்த வேண்டிய ஆண்டு கட்டணமான 0.015 என்பதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு புதிய வகைப்பாடாக இன்னொரு முக்கியமான மாற்றமாக NPS திட்டத்தின் கீழ் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் இனி 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட் என்டிட்டிஸ், இதர சட்டப்பூர்வ நிறுவனங்கள் அதாவது லீகல் என்டிட்டிஸ், மத்திய அல்லது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது CPSES அண்ட் SPSES மற்றும் அரசு அமைப்புகள் அனைத்தும் இனி அரசு நிறுவனங்கள் என்றே அழைக்கப்படும். தற்போது கார்ப்பரேட் மாடலில் இருந்தாலும் அரசின் நீட்சியாக செயல்படும் அமைப்புகள் இனி அரசு துறை அதாவது கவர்மெண்ட் செக்டார் மாடலுக்கு மாற்றப்படும். ஓய்வூதிய திட்டத்தில் வெளிப்படை தன்மையையும் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலையும் உருவாக்கவே இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.